அண்ணன் சீமான் அவர் வரி கொடுக்க வேண்டாமா? வரி அவர் சொல்றார். 2016 அண்ணன் சீமான் அவருடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க. கல்விக் கொள்கையை பத்தி சீமான் பேசுறாங்க. மொழிக் கொள்கை எப்படி இருக்கணுமா? சீமான் அவர்கள் சொல்றாரு, பயிற்று மொழியாக தமிழ் இருக்கணுமா, கட்டாய பாடமொழியாக ஆங்கிலம் இருக்கணுமா, விருப்ப மொழியாக ஹிந்தி உட்பட உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள் இருக்கணுமா? புதிய கல்விக் கொள்கைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைக்கும் என்னங்கய்யா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இதை பாருங்க, என்ன வித்தியாசம்? புதிய கல்விக் கொள்கை அதே சொல்றோம், பயிற்று மொழி 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில மட்டும்தான் படிக்கணும். எதுக்கு இந்த டிராமா போடுறீங்க? அண்ணன் சீமான் அவர்கள் உங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதான் நாங்க சொல்லியிருக்கோம். பயிற்று மொழி தமிழ் 5ஆம் வகுப்பு வரை, கட்டாய பாடமொழி ஆங்கிலம் 5ஆம் வகுப்புக்கு மேல வேணுமா வச்சுக்கங்க. நீங்க சொன்னதை தாண்டி நாங்க போறோம். நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்களே, தமிழ் தேசியம் சொன்னதை தாண்டி தேசியம் நாங்கள் பேசுகின்றோம் என்று. அதாவது பைத்தியக்காரத்தனா நீங்க படிச்சது அப்படி படிச்சிருக்கீங்க, அதுல அது அவர் சொல்லுவாருங்க. அவர் நல்லா படிக்கணும். ஐபிஎஸ் படிச்சு பார்த்ததுல அதுல எழுதியிருக்கு கொள்கை மொழி தமிழ்னு எழுதியிருக்கு. தலைப்பை படிக்கணும். இப்ப நான் சொன்னதான் எழுதியிருக்கேன். கொள்கை மொழி தமிழ், பயன்பாட்டு மொழி ஆங்கிலம், கட்டாய பாடமொழின்னு போட்டிருக்கேன். அதை கட்டாயமா படிக்க வைப்போம். உலகின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழிகள், விரும்பினால் கற்போம், இந்தி உட்படன்னு போட்டிருக்கேன். எழுதுன வேணாம் தானே? அவர் சொல்லுவாரு, முதல்ல தமிழனா இருந்து பேசணும். தம்பி அண்ணாமலைக்கிட்டே நம்ம கேட்போம், நேருக்கு நேர கேட்போம், இந்தி எதற்காக தேவை எனக்கு? அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க. உங்க எல்லார்ட்டையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை? ஒரு காரணம், எதற்காக எனக்கு தேவைன்னு சொல்லுங்க. தேச ஒற்றுமைக்கா? இந்திய படிச்சாதான் தேசம் ஒற்றுமையா இருக்கும்னா, என் மொழியை கொன்னுட்டு எங்க அம்மாவை கொன்னுட்டு உங்க அம்மா அம்மான்னு சொல்றதான் தேசப்பற்றுனா? இது மாதிரி ஒரு தேச துரோகம் உலகத்தில் இருக்கா? அப்படி என்ன எனக்கு தேச வேண்டி கிடக்கு சொல்லுங்க. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய மகன் நான். அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு தமிழனா இருந்தா உணர்ந்திருக்கணும். நீன வரலாறு. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே பூர்வீகுடி மக்கள் நாங்கள். இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். நான் சொல்லல, அரசியல் ஆசான் அண்ணல் அம்பேத்கர். என் மொழியை நீ அப்படி சாதாரணமா இந்தி எதற்கு கத்துக்கணும்? இதுக்காக கத்துக்கணும். தேவைன்னா கத்துக்கிறோம். ஏன் இந்தி மட்டும் படிக்கணும்? மராட்டி படிக்கக்கூடாதா? மராட்டியில போய் இப்படி சொல்லுவியா? சட்டசபையில நீ இந்தியில உறுதி பிரமாணம் எடுத்துருவியா? சொல்ல முடியுமா? அவ்வளவு உறுதியா இருப்பான். நீ எதுக்குன்னு சொல்லுங்க. இதுக்காக செய்வோம், இதுக்காக கத்துப்போம். தொடர்பு தானே. நான் வேணா கத்துக்கிட்டு வரேன். வட இந்தியால எனக்கு வேலை. இப்ப வட இந்தியால திடீர்னு பணிமாற்றம் போட்டுறாங்க. இங்க இருக்கிற எங்க காவல்துறை அதிகாரியை இல்ல மாவட்ட ஆட்சி பணியில் இருக்க ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டுறாங்க. அங்க போய் கத்துக்கிறது இல்லையா? ஐயா சொல்லுங்கய்யா, கத்துக்கிறது இல்லையா? தேவைன்னா கத்துக்க போறோம். உணவு, மொழி, உடை, இதையெல்லாம் அங்கங்க வாழ்கிற கால சூழல் அதுதான் தீர்மானிக்குமே ஒழிய கட்டாயமா இதை கத்துக்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? எங்க படிக்கிறாங்கன்னு குழந்தை இருக்கு. நீ எங்க என் தாய்மொழியை படிக்க நீ எங்க பள்ளிக்கூடம் வச்சிருக்க? அண்ணாமலை இந்தி படின்னு சொல்ற, நீ என் தமிழை படின்னு சொல்லலையே நீ. அப்புறம் தமிழ் பள்ளிக்கூடம் எங்க வச்சிருக்க? பள்ளிக்கூடமா வச்சிருக்கியா? சுடுகாடா வச்சிருக்கியா? என்ன கேள்வி வைக்கிறியா? அதிகாரத்தை ஓம் பிள்ளை எங்க படிக்குது? இந்த நாட்டில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பிள்ளை அரசு பள்ளிக்கூடம் படிக்க ஏன்? கேவலமா இருக்கு. பள்ளிக்கூடம் அல்ல, சுடுகாடா இருக்கு. சுடுகாடு நட்சத்திர விடுதியா இருக்கு, கட்டி வச்சிருக்க. அப்படி தமிழ் படிக்க வாய்ப்பு வச்சிருக்கியா? 50,000 பேர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் தாய்மொழி தேர்வு எழுத வரல. திட்டமிட்டு என் மொழியை அழிச்சிட்டு சீமா மகன் எங்க படிக்கிறேன்? எங்க படிச்சா உனக்கு என்ன? நீ படிக்க வாய்ப்பு கூட அங்க வந்து படிப்பான். நான் எதுக்கு போராடுறேன் தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு வந்த மாதிரி ஒரு தாய்மொழி எழுத படிக்க தெரியாம 3 தலைமுறை இந்த திராவிட ஆட்சிகள் உருவாக்கிருச்சு. அந்த நிலையில் மாத்தணும் தான் நான் அதிகாரத்துக்கு வர துடிக்கிறேன். தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வேளாண்மையை, எந்நாட்டு வரலாறு எதற்கு நான் ஆங்கிலத்தில் படிக்கணுங்கிறத எங்களுடைய கேள்வி. எந்நாட்டு வேளாண்மையை நான் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும்? கத்தரிக்காய் வெண்டைக்காய் எப்படி விளைய வைக்கிறதுன்னு அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் போய் நாட போறேன்னா, இங்கிலாந்துல போய் நாட போறேன்னா, என் நாட்டு வேளாண் கல்வி எதுக்கு நான் இங்கிலீஷ்ல படிக்கணும்? இதுதான் எங்கள் கேள்வி. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழி. அதில் இந்தியும் வரலாம், தெலுங்கும் வரலாம், மலையாளம் வரலாம், கன்னடம் வரலாம், துளுவும் வரலாம், உருதும் வரலாம், மராட்டியும் வரலாம், போஜ்பூரியும் வரலாம்,
எதுவும் வரலாம். அது என் பிள்ளைய விரும்பணும். ஐயா நான் அங்கே போகிறேன், அந்த இடத்துல வேலை வருது, எனக்கு ஃப்ரான்ஸில் வேலை வருது, எனக்கு வட இந்தியாவில் வேலை வருது, ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லதாக இருக்கும் அப்படின்னு. ஹிந்தி தெரிஞ்சால்தான் நீங்கள் இந்த நாட்டில் வாழ முடியும், ஹிந்தி தெரிஞ்சால்தான் இந்த நாட்டின் குடிமக்கள் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதை ஏற்க முடியாது. இந்தியா ஒரு தேசம், அதுக்கு ஒரு மொழிங்கிறதெல்லாம் கொடுமையான போக்கு. இந்தியா பல தேசங்களின் ஐக்கியம், ஒன்றியம், யூனியன். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க மாநிலங்கள் அவைதான், அது பல மாநிலங்களின் அவைதான் அது. அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். தேவைன்னா ஹிந்தி கத்துக்கிறோம், அது யாரும் எதிர்க்கல. முதல்ல ஹிந்தி பள்ளிக்கூடம் இங்கதான் திறக்கப்பட்டிருக்கு. அது ஐயா ராமசாமி பெரியார் தான் தொடங்கியிருக்காங்க. அதுக்கு ஹிந்தி பிரச்சார சபையெல்லாம் இங்க இருக்குது, யாரும் இதெல்லாம் சொல்லல. தேவைன்னா கத்துக்கிறாங்க, கத்துக்கிட்டு தானே இருக்காங்க. நீ கட்டாயம் படிச்சுதான் ஆகணும்னா, அப்படி நாங்க கட்டாயம் தமிழ் படிச்சுதான் ஆகணுங்கும் போது நீங்க பாசிசங்கிறீங்க, மொழி வெறிங்கிறீங்க, இன வெறிங்கிறீங்க, தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமாங்கிறீங்க, சோறு கடை. அப்ப ஒரு வெறியும் கோபம் வரும்பாரு, எப்படி இருக்குது அது? அதுல அதனாலதான் நாங்க சொல்றோம், மும்மொழி கொள்கை, மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை, ஏமாற்று கொள்கை, கொள்கை மொழி அவரவருக்கு அவரவர் தாய்மொழி தான் இருக்கணும். எனக்குன்னு சொல்லல, இந்தியாவில் வாழ்கிற எல்லா இனங்களுக்கும் தான் இதை பேசுறோம். அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏன்னா எல்லா அறிவார்ந்த பெருமக்களும் சொல்றது, இது நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கலாம் மரண சாசனம்ங்கிறாங்க. நான் நேத்து கூட பதிவு சொன்னேன், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்விலேயே தோல்வியுற்றா நம்ம பிள்ளைகள் தற்கொலைக்கு மரணத்திற்கு போயிடறாங்க, மரணத்தை முடிவா தேடிக்கிறாங்க, உயிரை மாய்ச்சிக்கிறாங்க, தோல்வியை தாங்க முடியாத அவ்வளவு மனமுதிர்ச்சியற்ற நிலையில இருக்கும்போது 3ஆம் வகுப்புல நீ பொதுத் தேர்வு வைக்கிற, 5ஆம் வகுப்புல வைக்கிற, 8ஆம் வகுப்புல வைக்கிற, அந்த வயசுல தோத்துருச்சு அந்த பிள்ளை அப்படின்னா பொதுத் தேர்வுல அந்த நெஞ்சுக்குள்ள நஞ்சு விழுந்துராதா? கல்விங்கிற வார்த்தை கசந்துராதா? பள்ளிக்கூடமே அதுக்கு நரகமா தெரிஞ்சிடாதா? ஒரு மரணக்கூடமா தெரிஞ்சிடாதா? என்னது தேர்வுனால ஒருத்தர் தேர்ச்சி பெற்று அறிவாளியா வந்துருவாருங்கிறது இப்ப பார்த்து எழுதுறவன்லாம் என்ன கணக்கில் எழுதுறேன்? நீட்டுன்னு வச்சிங்க, எல்லாம் மேலாளர் கதவுக்கு வெளியில நிக்கிறார், எல்லாம் புத்தகத்தை விரிச்சு வச்சு எழுதுறான். நீ 700 பேர் எழுதுறாருன்னு சொல்ற, ஆனா தேர்ச்சியில 800 பேர்னு அறிவிக்கிற. இதெல்லாம் வட இந்தியாவில் நடக்குதா இல்ல? வேணா என்கிட்ட சான்று இருக்கு, எடுத்து வேணா காட்டுறேன். இப்ப இது என்ன மாதிரியான நிர்வாகம், இந்த மாதிரியான கட்டமைப்பு, எதை நோக்கி இந்த நாட்டை நகர்த்துறீங்க? இதுதான் பிரச்சனையா? 28 விழுக்காடு இரவு உணவு இல்லாம தூங்க போறான், பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போகுது, வேலையற்று பல கோடிக்கணக்கான இளைஞன் வீதியில நிக்கிறான். நீங்களே வந்து 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன்னு நீங்க கொடுத்து முடிச்சிட்டீல. என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்துட்டு தனிப்பெரும் முதலாளியின் லாப குவியலுக்கு தரகு வேலை பார்த்துக்கிட்டு நீங்க இந்திய படி இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டா தான் நான் காசு தருவேன்னா, அதே இதை ஒரு வீரமகனான் வந்து நீங்க என் நிலத்தின் வரி, சரக்கு மற்றும் சேவை வரி உட்பட ஒரு வரி உனக்கு வராது அப்படின்னு தடுத்து நிறுத்தினா என்ன பண்ணுவீங்க? இந்த அதிகாரம் செய்யாது, இது செய்யாது, இது கோழைகளின் கூடாரம், இது செய்யாது, இது திரிஞ்சு சண்டை போடாது, பேசும். ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்தியை எதிர்க்காது, எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாத போடாங்க, ஆளுங்கட்சிக்கும் போது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நடத்தும், இந்தியா ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடிங்க, ஆளுங்கட்சியா வந்த பிறகு வெல்கம் மோடிங்க. அப்ப இந்தி தெரியாத போடா, இந்திக்காரனே வாடாங்கிறத இவங்க கோட்பாடு. இப்ப 1.5 கோடி இந்திக்காரன் வந்துட்டான். அதனால அது என் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா? என் பிள்ளைக்கு என்ன உணவு கொடுக்கணும், என்ன உடை போடணும், என்ன மாதிரி கல்வியை கொடுக்கணும் தெரியாதா? அந்தந்த மாநிலத்திற்கு கொடுத்துரு. கல்வியை நீ பொதுப்பட்டியல் வேண்டி வச்சுக்கிட்டு இருக்கனால இந்த ஆட்டம். அதை பறி கொடுத்தது இந்த பெருமக்கள் தான். எடுத்துக்கிட்டு போகும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னது இவங்க தான். கல்வி மானுட உரிமை, ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. நீ எனக்கு கொடுத்துரு கல்வி உரிமையை. எங்க மருத்துவக் கல்லூரி கட்டணும், எவ்வளவு சட்டக்கல்லூரி கட்டணும், எவ்வளவு பொறியியல் கல்லூரி கட்டணும், என்ன என் பிள்ளைக்கு எப்படி படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு தெரியும். அதை விட்டுட்டு இதை படிச்சா தான் ஆச்சு அப்படின்னு